வணக்கம், வெல்கம் டு டிடிஆர்இ கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இதுவரையும் நம்ம வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங்கு, ஃப்ளைட் ஸ்டிச்சு, லீஃப் ஃபில்லிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச்சு. இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ். அதிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு, தாம்பூர் ஸ்டிச்சு. இதுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்கனாலே பேசிக் லெவலில் வந்து நீங்கள் பாதி கணத்தை தாண்டின மாதிரி தான். இதுக்கு மேலே உங்களால் எந்த ஸ்டிச்சும் போட முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த லெவலுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஓகேங்களா? இது எப்படின்றத பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்குவீங்க. எடுத்துக்கிட்டு பேப்பரில் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். பேப்பரில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளாத்தில் நீங்கள் வந்து ஸ்டிச்சு போடணும். பேப்பரில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னா பென்சிலால் வரைஞ்சி பார்க்குறது தான். சரிங்களா? இதில் வந்து தைக்க மாட்டோம், பென்சிலால் வரைஞ்சி பார்ப்போம். 2 கோடு போட்டுக்கிறீங்க, ஒரே லெவலாகவே இருக்கணும், கரெக்டு ஷேப்பில் போட்டுக்கிட்டு இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டபிள்யூ மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த கர்வி வந்து ரொம்ப நல்லா வளைச்சி கொண்டு வரணும். அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வராது அப்படின்றதுனால முதல்ல இந்த டபிள்யூ மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கர்வ் வந்து இந்த இடம் வருது பாருங்கள், இந்த இடத்துடைய கேப்பை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நான் இதை விட இங்கே கம்மி பண்ணியிருக்கேன்னா திரும்ப இதை விட இங்கே கம்மி பண்ணிட்டேன் பாருங்கள். அப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை எனக்கு இந்த கர்வ் வரல அப்படின்னா முதல் லைன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டபிள்யூ மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அடுத்த லைனில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கர்வியை வந்து நல்லா வளைச்சி கொண்டு வாங்க. அப்போ தான் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஸ்டிச்சு போடும்போது அழகாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம டபிள்யூ டிசைன் போடுறதுக்கும் இந்த கர்வி ஹார்டின் ஷேப் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த டிசைன் போடுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இது நல்லா அழகாக கொண்டு வரோம். நான் ப்ளவுஸ் மாடல் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ திரும்பவும் அதே போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கர்வி உள்ளே வளைஞ்சு வருதுல்ல அந்த டைப்லேயே போட்டு காமிக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. கேப் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கன்னா அது அந்தளவு பர்ஃபெக்டாக இருக்காது. நமக்கு துணி கிளாத் வந்து கேப் அதிகமாக கிளாத்தாகவே இருக்கும், ஸ்டிச்சஸ் இல்லாமல். அதனால் நம்ம வந்து இதுமாரி வளைவாக முதல்ல பேப்பரில் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 3 லைன் இதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்த லைனும் நீங்களாகவே போட்டு பாருங்கள், இதே மாதிரியே போட்டு பாருங்கள். அடுத்து இப்போ நான் சர்க்கிள்லேயும் பென்சிலாலேயும் முதல்ல வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிளாத்தில் போடும் போதும் நீங்கள் கையால் வரைஞ்சிட்டு அது மேலே தான் ஸ்டிச்சு கொடுப்பீங்க முதல்ல கற்றுக்கும் போது. அப்படின்றதுனால ஒரு சர்க்கிள் வளையலை வச்சு சர்க்கிள் போட்டுக்கோங்க. சின்ன சர்க்கிளாக போட்டாலே போதும். சரிங்களா? அதனால் இவ்வளோ பெருசு தேவையில்லை, சின்னதாகவே போட்டுக்கிட்டு குட்டி வளையல் இருக்கும்ல அதை வச்சு ஃபஸ்ட்டு வரைஞ்சி கேப் வராமல் நம்ம வரையணும். இது கொஞ்சம் நேராகவே நம்ம நேர்கோட்டில் போட்ட மாதிரியே வராது, கொஞ்சம் வளைஞ்சு தான் வரும். ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணணும், அவ்வளோதான். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு வந்து ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணுறது தான். திரும்ப அடுத்த லைனில் நம்ம உள்ளே கொண்டு போக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஆனால் அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வச்சே தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். சரிங்களா? இதிலையே நம்ம செயின் கொடுப்போம். ஓகேங்களா?
நான் அந்த பிக்சர் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்காமலே ஃபஸ்ட்டு பிக்சரை காமிச்சிட்டேன். சரிங்களா? வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சோடைய ஷேப்பு இப்போ பாருங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு டிசைன் வந்து ஸ்டிச்சு போட்டு காமிக்காமலே முதல்ல பிக்சரை காமிச்சிட்டேன். எப்படி நான் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கேன் அப்படின்றத. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, பென்சிலால் கிளாத்தில் முதல்ல வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிக்கிட்டு அந்த வரைஞ்சது மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா செயின் ஸ்டிச்சு தான், வேறு ஒன்றும் இல்லை. நெருக்க செயின் ஸ்டிச்சு கொடுக்கணும். செயின் ஸ்டிச்சில் தான் நீங்கள் வந்து நல்லா பர்ஃபெக்ட் ஆகிட்டீங்க. அப்படிங்கும்போது இந்த கர்வ் வர இடத்துல குட்டி லாக் பண்ணி தான் திருப்பணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அழகாக கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? குட்டி லாக் பண்ணி திருப்புறீங்க. போட்டிருக்கேன்னா இதில் வந்து நான் கேப்போடே போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ அடுத்ததில் பாருங்கள். இதே மாதிரி யூனெக் வரைஞ்சி அதுலேயே நீங்கள் இந்த வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கணும் ஃபுல்லாகவே. இப்போ இங்கே கொடுத்த கேப்புக்கும் இங்கே கொடுத்த கேப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த கேப்லாம் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். இதை விட ஸ்டிச்சு வந்து அழகாக தெரியுது. இப்போ அதனுடைய டிசைனையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு தான் கொடுத்துருக்கேன். நமக்கு எந்த இப்படி நேராக வரணுமா இல்லை கிராஸாக இப்படி வரணுமான்றது பார்த்து நம்ம அந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரி இந்த வாட்டர் ஃபில்லிங்கை கொடுக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக போட்டு அப்புறம் சின்னதாக கொண்டு வந்திருக்கேன்னா, உங்களுக்கு ப்ளவுஸில் நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக போடுவோம் அப்படின்றதையும் காமிச்சிடுறேன். ஏன்னா யாரும் காமிக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம கிளாத்தில் ஃபஸ்ட்டு பேசிக்கில் கற்றுக்கும் போதே நம்ம அந்த லெவலில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் போடும்போது நல்லா பர்ஃபெக்டாக போட்டுடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். அப்படின்றதுக்காக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் பேசிக் ப்ளவுஸ் இதான் போட்டேன். இப்போ இதில் இந்த வாட்டர் ஃபில்லிங் பாருங்கள். நம்ம ரொம்ப பெரிய பெரிய கட்டத்தில் வாட்டர் ஃபில்லிங் பெருசாக கொடுத்தோன்னா நல்லா இருக்காது. இதில் எவ்வளோ நுணுக்கமாக எவ்வளோ மைன்யூட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். ப்ளவுஸில் போடும்போது நம்ம இவ்வளோ மைன்யூட்டாக தான் போடுற மாதிரி இருக்கும். வரைஞ்செல்லாம் இதில் போட முடியாது. நம்மளாவே அந்த கர்வ் வாட்டர் ஃபில்லிங் ப்ராக்டிஸ் பண்ணதுனால இதில் மைன்யூட்டாக நம்மளே பர்ஃபெக்டாக போட்டுடலாம். நீங்கள் இதே லெவலுக்கே ஸ்டார்டிங்கில் பேசிக்கில் கற்றுக்கும் போதே நீங்கள் இந்த லெவலுக்கு ரொம்ப சின்ன சைஸில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸில் இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஓகேங்களா? நான் எப்படி வாட்டர் ஃபில்லிங் போடுறதுன்றதையும் நான் போட்டு காமிச்சிடுறேன். இப்போ நீங்கள் இப்போ ப்ளவுஸ் போடணுன்னு தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒரு மாடலுக்காக காமிச்சேன். சரிங்களா? இப்போ நம்ம எப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி 2 கோடு போட்டுக்கிட்டு முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா பென்சிலால் மார்க்கிங் பென்சிலால் வரைஞ்சிக்கிறீங்க. வரைஞ்சிக்கிட்டு அதில் போட ஆரம்பிக்கிறீங்க. வாட்டர் ஃபில்லிங் வந்து நமக்கு ரொம்ப குட்டி செயினாக தான் போடணும். கிளாத்தை வந்து ரொம்ப டைட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாத் லூஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சுருக்கம் விழும். அதனால் கிளாத்தை வந்து நீங்கள் எப்போதுமே டெய்லியுமே வந்து டைட் பண்ணிக்கணும். குட்டி லாக் பண்ணி திருப்பணும்.
லாக் பண்ணி திருப்பிக்கோங்க. இதே மாதிரியே போட வேண்டியதான். ஓகேங்களா? இனிமேல் வர ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப ஈஸி, டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும். பேசிக்கே வந்து பாதி ஸ்டிச்சும் நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம். நன்றி, வணக்கம்.